காலபுருஷனுக்கு 12வது ராசி. மீனராசிக்கு ஆல்ரெடி ஜென்மச்சனியோட ஆதிக்கம். இதுல ராசிநாதன் குரு பாருங்க 4ஆம் இடத்துல வக்ரகதி அடைஞ்சிருக்கிறார். சரிங்களா? வக்ரகதி அடைஞ்சு 10ஆம் இடத்தை பாக்குறாரு. சரிங்களா? அப்ப தொழில் ரீதியா சில நெருக்கடிகள் சந்திக்கக்கூடிய ஒரு மாசமா தான் மீனராசிக்கு இருக்கு. அப்ப மீனராசிக்காரவங்களுக்கு ஏற்கனவே ஜென்மச்சனியோட ஆதிக்கத்துல மந்தமா தான் இருக்கு ராசியே. சனியோட பிடிக்குள்ள ராசி போயிருச்சு. சரிங்களா? இப்ப கும்பம் எப்படி ராகு பிடியில இருக்கோ அது மாதிரி சனியோட பிடியில, இருள் கிரகமான சனியின் பிடியில மீனராசி இருக்கு. அப்ப மீனராசிக்காரவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாசம் எப்படி இருக்குன்னா ஒரு மத்தியமமான ஒரு மாதமா தான் இருக்கு. சிறப்புன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? எல்லா கிரகங்களும் மறையுது. இப்ப எவ்வளவு நாளா 11ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இருந்தாங்க. இவங்க எல்லாரும் நகண்டு 12ஆம் இடத்துக்கு வர்றாங்க. ராகுவோட போய் இவங்க எல்லாரும் கனெக்ட் ஆகுறாங்க. சரிங்களா? குருவோட பார்வையும் கிடையாது. ராசியில சனி வர உட்கார்ந்துருக்காரு. அப்ப இந்த மாசம் நிதானமா எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்கணும். விரயங்கள் அதிகமா இருக்கக்கூடிய மாசம் இந்த மாசம். அதனால மீனராசிக்காரவங்க நிதானமா இந்த மாசத்தை கடக்கணும். மீனராசிக்காரவங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. அதுவே போதுமானது. சரிங்களா? குலதெய்வ வழிபாடு மீனராசிக்காரவங்க செய்வது காலச்சிறப்பு. நன்றி.